திருவள்ளூரில் நேற்று பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து மாணவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க திருத்தணி மருத்துவமனையில் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலத்தை வாங்க உறவினர்கள் மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழன் இணைப்பில் உள்ளார். தமிழன், அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை, உறவினர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பாக பள்ளி சார்பாக என்ன கூறப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம் கிருஷ்ணவேணி. குறிப்பாக பார்க்கலாம், திருத்தணி அருகே அரசு பள்ளி மாணவன், பள்ளி தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார். குறிப்பாக பார்க்கலாம், பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்பு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் மருத்துவமனையில் திரண்டு உள்ளனர். மாணவ குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி மாணவருக்கு வழங்க வேண்டும் என்று பகுதி மக்கள், பொதுமக்கள் அனைவரும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், திருத்தணி அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ரோஹித் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து மாணவன் நேற்று மாலை மரணமானார். குறிப்பாக பார்க்கலாம், அந்த பிரேயத்தை வைத்துக் கொண்டு சுமார் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள், பள்ளி மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 5 மணி நேரத்துக்கு பிறகு கோட்டாட்சியர் மற்றும் கல்வி அதிகாரிகள் வந்து அந்த பகுதியில் அந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு பார்த்தோம்னா சுமார் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பிரேயத்தை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று தற்போது பார்த்து கொண்டு வருகிற தொலைக்காட்சி வாயிலாக அரசு மருத்துவமனையில் இருந்து மாணவன் ரோஹித் உடலை வாங்காமல் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனையில் வஜகர் வாகனம், அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகிறார். தற்போது கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாக வகுப்பு முதல் அனைத்து வகுப்புகளும் இன்று பள்ளி நேற்று நடந்த சம்பவம் காரணமாக விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இறந்த மாணவனுடைய உடலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு நீண்ட நாட்கள் கோரிக்கையாக உள்ளது. அதே போல இந்த சம்பவம் இது போல வேற எந்த அரசு பள்ளியிலும் நடக்கக்கூடாது. அதே போல அனைத்து பள்ளிகளும் மாவட்ட ஆட்சியர், அதே போல கல்வி அதிகாரிகள் உடனடியாக அனைத்து பள்ளிகளும் ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இறந்த பள்ளி மாணவனுக்கு உரிய நடவடிக்கை, அதே போல இழப்பீடு வழங்க வேண்டும் என்று, அவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி தமிழர்.